ஹலோ சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சமையல் வீடியோ போட்டு. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சென்னா மசாலா செய்யுங்க அப்படின்ட்டு. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நான் என் ஸ்டைலில் செய்கிறது பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. வெங்காயம் தக்காளி வந்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, கடுகு போடக்கூடாதுங்க, வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து போட்டு நல்லா வந்து அந்த ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதங்க வச்சுட்டு, அப்போ 2 பெரிய வெங்காயம் வந்து அரைச்சிருக்கேங்க. அரைச்சி அதையும் போட்டு அதையும் நல்லா வதங்க வைக்கணுங்க. அதையும் நல்லா வதங்கின வாட்டி நல்லா கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்துடணும். ரெண்டுமே நல்லா வதங்க வாட்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணுங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அதையும் வதங்க வைக்கணும். அதையும் நல்லா வதங்க வச்சதும் தக்காளி வந்து அரைக்கும்போது கொஞ்சமாக வந்து சுகர் போட்டுக்கணுங்க. கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட்டுட்டு அப்புறம் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சமாக போடுங்க. அந்த ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இந்த சென்னா மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 3 தக்காளி போட்டிருக்கேங்க. நான் 3 தக்காளி போட்டு அரைச்சி போட்டு மஞ்சத்தூள், கறி மசாலா தூளுங்க 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸ்பைசி வந்து உங்கள் இஷ்டம்தாங்க. இதெல்லாம் போடலாம். அது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வரணும், எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த கிரேவியில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த வாட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றி அந்த கொலன்னு கொஞ்சம் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு, அப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த வெள்ளை சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணுங்களா, அதை வந்து கொஞ்சமாக அரைச்சிக்கணுங்க. 1-2 அரைச்சி எடுத்து அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அப்புறம் வேக வச்ச சுண்டலையும் போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிக்க வச்சதும் அந்த அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கிரேவி வந்து அந்த மெயினாக வந்துங்க ஸ்வீட் மட்டும், அந்த சுகர் மட்டும் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டுடாதீங்க, நல்லா இருக்காது. சப்பாத்தியோட கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.